நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வந்து என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து தீபிகாவோட உதவியால், அதாவது தீபிகா திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க மல்லி எதுன்னு ஒரு பக்கம் ஒன்றுமே புரியல. என்ன இப்போ எதுக்கு நம்ம கால் பண்ணோம், இப்போ நம்ம காலே பண்ண மாட்டேன், திடீர்னு கால் பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சரி ஓகே அட்டன் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிட்டு, என்ன தான் உனக்கு பிரச்சனை தீபிகா, ஏன் இந்த அளவு கொடுமைப்படுத்துகிறேன், நான் உன் வழியில் எதனா வந்தேன்னா உன் வழியில் நான் வரவே மாட்டேன், நான் பண்ண தப்புவே உன்னோட குழந்தை இருக்கால அவள் வந்து ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டா, அதில் என் பொண்ணை கலந்து விட்டது தான், அதனால் எந்த நிலைமையில் நான் வந்து நின்று இருக்கேன் பார்த்தியா, இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், கொல்லுமா வந்து கொண்டு போயிடுவா, ஆல்ரெடி என் புருஷன் என்னை கொண்டுட்டு தான் இருக்காரு, அணுவணுவா சித்திரவதை பண்ணி அவரோட குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏதோ நான் வேணுமென்னு பண்ண மாதிரியோ தான் குழந்தை நல்லபடியாக எல்லாத்துலேயும் கலந்துக்கணும், வாழ்க்கையில் இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் வரும் பிரச்சனைகள், அது எல்லாமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் அந்த ரேஸில் அவளை கலந்து சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக இருக்கல அப்படின்னு சொல்ல இந்த பார் மல்லி உன் புலம்புல கேட்குறதா அலம்புல கேட்கறதுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணல, மல்லி வெண்பா எந்த லொக்கேஷன் இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பிடிக்க போயின்னு இருக்கேன், இந்த லொக்கேஷனுக்கு வந்து சரி உன் பொண்ணை வந்து கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடுறாங்க. உடனே பார்க்கணுமே தீபிகா மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டபுக்குன்னு பற்றி அடிச்சிட்டாங்க. உடனே தீபிகா வந்து உன் நன்றியெல்லாம் தூக்கி குப்தொண்டு போடு, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் அதை பற்றி கேட்கணுன்ற ஆர்வம்லாம் எனக்கு இல்லை, அதனால் அந்த விஷயத்தை விட்டுரு, அந்த விஷயத்தை கேட்கறதுக்கும் நானும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுறாங்க நம்ம தீபிகா. உடனே அந்த இடத்துக்கு நம்ம மல்லி இருந்து ஒரு பக்கம் ஆட்டோ புடிச்சுன்னு போகலான்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் நாகும் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே மல்லி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வெண்பா கிடைச்சிட்டா, வெண்பா எந்த இடத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு தீபிகா மேடம் கண்டுபிடிச்சாங்க, அங்கே தான் போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்ல ஐயோ இப்படி ஒன்று நல்ல விஷயம் தான், ஆனால் அந்த தீபிகாவை நம்புறியா நீ, தீபிகா உன் மேலே பகை வச்சிருக்கா, உன்னை ஒரு வேலை ஜெயிலில் போட்டாலும் போட்டுருவா, அவளை பற்றி நம்பி நீ போறியா, லாஸ்ட்டில் வெண்பாவும் இல்லாமல் நீயும் இல்லாமல் விஜய் தம்பி உடஞ்சி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, உடனே வேறு என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தீபக் தம்பி கூட கூட்டிகிட்டு போ, அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தீபக் ஃபோன் பண்ண உடனே நானும் தீபிகா கூட தான் போயின்னு இருக்கேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க கூடட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி இதுன்னு அப்படியே சும்மா வண்டி எடுத்துன்னு ஒரு பக்கம் சர்ன்னு போகிறாங்க அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு. அங்கே போய் பார்த்தா நம்ம வெண்பா கூடவே 3 குழந்தைங்களாம் கடத்தி வச்சு தான் இருக்காங்க. அந்த இடத்துல எப்படியோ ஒரு வழியாக பார்த்துறாங்க. பார்த்த உடனே பார்க்கணுமே அடி குளத்துக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு பொழந்து கட்டுறாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, சாதாரணமாக எங்களை விட்டுறான்னு நினச்சிங்களா, இதுக்கப்புறம் வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அது ஏற்ற மாதிரி வச்சான் பார்த்தி ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இதுன்னு ஒரு பக்கம் உள்ள காப்பாற்றலாம் போகிறாங்க, போலீஸ் அதிகாரியெல்லாம் உள்ள தந்துடுறாங்க. போயிட்டு அந்த ரவுடி 3 பேரையும் கைது செஞ்சாங்க. நம்ம தீபிகா கைது செஞ்சு அவங்க கண்ணத்து மேலே 4 சப்புன்னு வைக்கிறாங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையா, குழந்தைய கடத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் கைது செஞ்சு வெளியே தரதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு மீடியா எல்லாமே ஒரு பக்கம் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்க்கணுமே இவங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் காணப்படுறதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான், இவங்கள வச்சு அந்த குழந்தைங்களாம் எங்கே இருக்குது அப்படின்றத விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த குழந்தையில மீட்டு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் இப்போ அங்கே இருக்கிற மீடியாவே இன்றைக்கி நீங்கள் தான் மேடம் ட்ரெண்டிங்கே, நீங்கள் தான் இந்த இடத்தோட கிங் ஆஃப் த உமன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டது சரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியோ ஒன்று மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ண ஒரு தப்பு இப்போ சரியாக வந்து முடிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே மல்லி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு இந்த குழந்தைகளெல்லாம் கண்டுபிடிக்கணும், மெச்சம் இருக்கிற குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வெண்பாதுன்னு குழந்தைகளாம் தூக்கின ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இனிமையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இனிமேல் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா அந்த இடத்துல இருந்து விலகி போகிறாங்க. ஆனால் அது நிலைக்காதான், என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை இப்படி நடந்துருமோ, ஒருவேளை அப்படி நடந்துருமோ, அவன் இப்படி பண்ணுறோம் இவன் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் கேள்விகளுக்கான பதில் இங்கே இல்லை, அதனால் நம்ம யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நல்லது ஒரு விஷயமா நல்லது ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொன்னதும், மல்லி என்ன சொல்கிறேன் உண்மையான சொல்கிறேன் இல்லை என்கிட்ட வந்து பேசணும், நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ வெண்பா அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்கும் ஒரே பண்ணிக்காதீங்க, இன்னும் 10 நிமிஷம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் உடனே பார்க்கணுமே நம்ம தலைமை அப்படியே சும்மா அந்த கால் உடஞ்சிட்டு இருக்கு, அதோடய நொண்டின்னு வந்து அப்படியே சும்மா முன்னாடி நிற்கிறாரு. கரெக்டாக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஆட்டோலேருந்து நம்ம மல்லி இறங்க, அந்த பக்கம் வெண்பா இறங்கி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அந்த பாசத்தை பார்க்கணுமே ஐயோ வேற மாதிரி இருக்குது, தர மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் சம்பவமே ஒரு பக்கம் சரித்திரத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான் போல் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சம்பவமாக தான் இருக்குது, சரித்திரம் படிக்கிற மாதிரியும் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இந்த சேட்டைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்ற பல சந்தேகங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம
மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போய் விஜய் கிட்ட, விஜய் இதுக்கு மேலே நான் எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேன், உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை, என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க, உங்களை விட்டு பிரிஞ்சு போனால் என் வாழ்க்கையை இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஒரு டைம் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்குன்னு அதே பேசினே இருப்பேன். நான் மல்லி என்னை பார்த்தா நான் அந்த அளவுக்கு உனக்கு கொடூரமானவன் கேவலமானவனா தெரியுதா, ஏன் மல்லி இந்த மாதிரியெல்லாம் பேசி என் மனசை நீ நோகடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த நோகடிக்கிறேன் சாவடிக்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் வேணாம், நீ சொன்னது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று, போனது ஒன்று, வந்தது ஒன்று, அதனால் எதை பற்றி கவலைப்படக்கூடாது. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் ஏதை பண்ணதை நாமளே யோசிச்சு சிந்திச்சு ஒரு பக்கம் செயல்பட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரு அருமையான கிவ்அவே வச்சுருக்கோம். என்ன கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறுகள் பற்றி கொஞ்சம் சீரியல் நாளைக்கு இருந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அந்த சீரியலில் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறோம். யார் யார் எப்படி எந்தெந்த கேரக்டர் நேம் அப்படின்ற டீட்டெயில்ஸை கேட்க போகிறோம். யார் யார் கரெக்டாக சொல்கிற நண்பர்கள் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேருக்கும் கிவ்அவே கண்டிப்பாக இருக்குது. பார்ப்போம் வின்னர் யாராக இருக்கலாம், எவராக வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.